அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் மிக விரைவில் அங்கீகரிக்கப்படுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலனளித்த அதீத சக்தி பெற்ற ஒரு திக்ரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய நாட்டங்கள் நாம் நடக்கவே நடக்காது என்று நாம் சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய நாட்டங்கள் எதுவாக இருந்தாலும், இந்த ஒரு திக்ரை நாம் தஹஜத் தொழுகைக்கு பிறகு ஓதி அல்லாஹ்விடத்தில் கேட்டோம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹு தஆலா அதை நிறைவேற்றி தருவான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு திக்ரை பற்றி சொல்லும் பொழுது, எவர் ஒருவர் தஹஜத் தொழுகையை முடித்துவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த ஒரு வாக்கியத்தை யார் ஓதி அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தேவைகளை கேட்கிறாரோ, கண்டிப்பாக அல்லாஹு தஆலா அவருடைய கையை வெறும் கையாக விடுவது கிடையாது. அல்லாஹ் கண்டிப்பாக நிறைவேற்றி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை உபைதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆதாரம் நூல் புகாரில 1154வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. ஆக கண்ணியமானவர்களே, நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், நம்மள்கிட்ட குழந்தை பாக்கியம் அல்ல, நம்மள்கிட்ட மருத்துவமனைக்கு பணம் தேவைப்படுது, நம்மள்கிட்ட பணம் இல்லை, நம்முடைய வீடு கட்டுவதற்கு பணம் இல்லை, நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஒரு திக்ரை ஓதி நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய முறை பலனளித்த ஒரு திக்ர். இன்னொரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவு துஆ கேட்டாலும், நாம் அல்லாஹ்விடம் எவ்வளவு துஆ கேட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், நாம் கேட்கக்கூடிய முறைகள் சரி கிடையாது. நாம் அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்க வேண்டுமோ அப்படி கேட்பது கிடையாது. நாம் எப்படி கேட்க வேண்டும் என்பதற்கு வரலாற்றில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை பற்றி நாம் பார்த்தோம் என்றால், எகிப்தினுடைய ஆளுநராக இருந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவர் ஒரு ஆளுநராக இருந்தவர். மக்கள் எல்லாம் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுநர். எந்த அளவிற்கு என்றால், அவரிடம் தீர்ப்பு போய்விட்டது என்று சொன்னால், ஒன்று அநீதம் இழைக்கப்பட்டவர், ஒன்று மரணம் அடைந்துருவார். யார் கைதிகளாக வரப்படுறாங்களோ, ஒன்று அவர் தண்டித்தார்னு சொன்னால் ஒன்று மரணம் அடைந்துருவாங்க, இல்லைன்னு சொன்னால் அவர் உயிரோடு இருப்பதற்கு பேசாம மௌத்தாயிரலாம். அந்த அளவிற்கு வேதனை செய்து கொடுமை செய்து தீர்ப்பு வழங்கக்கூடியவர் தான் யார்? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்ங்கிறவர். ஒரு தடவை அவர் கஅபத்துல்லாவை தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கண் தெரியாத ஒரு வயதான ஒரு கிழவர், வயதான ஒரு மனிதர் தவாஃப் செய்கிறாங்க. தவாஃப் செய்யும் பொழுது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அந்த கண் தெரியாதவருக்கு பின்னாடி தவாஃப் செஞ்சுக்கிட்டே வர்றார். அப்போ அந்த வயது முதியவரை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் முதுகிலே அடித்து, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு கண்ணு தெரியாது, நீங்கள் யாருன்னு தெரியாது, எனக்கு நான் தான் இந்த எகிப்தினுடைய கவர்னர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த முதியவருக்கு பயம் வந்துருச்சு. பார்த்தது கிடையாது, ஆனால் பயம். அவருடைய பேர், அவர் நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் கேட்கும் பொழுது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், ஐயோ அவர் பக்கத்துலையா நிற்கிறோம் அப்படின்ற ஒரு பயம் அந்த முதியவருக்கு. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவரிடத்துல ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறாரு. நாளைக்கு இதே மாதிரி நான் தவாஃப் செய்வேன், நாளைக்கு இதே மாதிரி நான் தவாஃப் செய்ய வருவேன். இன்றைக்கு உங்களுடைய கண் பார்வை தெரில, நாளைக்கு உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சே ஆகணும். கண்ணு தெரியலைன்னு சொன்னால் நான் உங்களை கத்தல் செஞ்சிடுவேன், கொலை செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கிளம்பிடுறாங்க. அந்த வயது முதிர்ந்த அந்த வயதானவருக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டப்படுறார், ரொம்ப அழுகிறார், ரொம்ப கவலைப்படுறார். நாளைக்கு கண்ணு தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டாரே, கண்ணு தெரியக்கூடிய விஷயம் என்கிட்டயா இருக்குது, அல்லாஹ்கிட்ட தானே இருக்குது அப்படின்னு கவலை. நாளைக்கு வந்தால் என்னை கொன்றுவார் அப்படிங்கிற கவலையோட, ஒரு அழுகையோட, ஒரு இஹ்லாஸோட, ஒரு பயத்தோட அல்லாஹ்விடத்துல துஆ கேட்குறாங்க. அதே மாதிரி நாளைக்கு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வர்றாரு.
வந்து தவாப் செய்யும் பொழுது அந்த முதியவரை கூப்பிட்டு, எங்கே உங்களுக்கு கண்ணு நாளைக்கு தெரிஞ்சாகணும்னு சொன்னனே, எங்கே என்னை பார்த்து பேசுங்க, நான் எத்தனை விரல் காட்டுறேன், நான் என்னென்ன பண்ணுறேன் அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக அதே போன்று சரியான முறையில் அவர் எத்தனை விரலை காட்டுறாரோ அத்தனை விரலினுடைய எண்ணிக்கையை இந்த முதியவர் சொல்லிடுறார். கண் பார்வை கிடைச்சிருச்சு. அப்போ அந்த முதியவரை பார்த்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி உங்களுக்கு கண் பார்வை கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த முதியவர் சொல்றாரு, நான் அல்லாஹ்விடத்துல 4 முறைப்படி கேட்டேன். அல்லாஹ் தஆலா என்னுடைய துஆக்களை ஏற்றுக்கொண்டான். ஒன்று ரஹ்மாவோட கேட்டேன், நம்பிக்கையோட கேட்டேன். 2வது ஹவுஃபன், பயத்தோட அச்சத்தோட கேட்டேன். 3வது தலர்ருஅன், பணிவோட கேட்டேன். 4வது இஹ்லாசன், மன ஒருமையோட கேட்டேன். அல்லாஹ் தஆலா என்னுடைய துஆக்களை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொன்னாங்க. ஆக கண்ணியமானவர்களே, நம்முடைய துஆக்களை இந்த 4 முறைப்படி நாம் கேட்டோம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவான். நாம் இனிமேலாவது இந்த 4 முறைப்படி கேட்டு அல்லாஹ் நம்முடைய துஆக்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற துஆவோடு இந்த ஒரு பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.